வணக்கம். இப்போ சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், யூடியூப்னு எங்க திரும்பினாலும் ஒரே பேச்சு தான். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல அரசு ஒரு பெரிய தொகையை போட போகுது அப்படிங்கறது தான் அது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த ஒரு முழுமையான விளக்கப்பதிவு. உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இப்ப எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்வி, உண்மையிலேயே உங்க அக்கவுண்ட்டுக்கு அந்த 21,000 ரூபாய் வரப்போகுதா? இந்த 21,000 ரூபாய் அப்படிங்கிற நம்பர் எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு நீங்க ஆச்சரியப்படலாம். அதாவது மாநில அரசு தரப்போற திட்டங்கள், மத்திய அரசு தரப்போற திட்டங்கள்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டு தொகையா இந்த வதந்தி பரவிட்டு இருக்கு. உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. இதுல எது நிஜம், எது கட்டுக்கதைன்னு இப்போ நம்ம ஆணித்தரமா திரிச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, வைரலாகும் நிதி வதந்திகள், மாநில அரசின் திட்ட அப்டேட்கள், மத்திய அரசின் PM கிசான் திட்டம், இதுல 2026 தேர்தலோட பின்னணி என்ன, கடைசியா நம்ம தயார் பண்ணி வைக்க வேண்டிய ஆவணங்கள். இதுதான் லிஸ்ட். முதலாவதா இந்த வைரலாகும் நிதி வதந்திகள் பத்தி பார்த்துடலாம். உண்மையையும் வதந்தியையும் கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் விரக்தியோட சொல்றத பார்க்க முடியுது. தயவு செஞ்சு இந்த 12,000 21,000 ரூபாய் பத்தின ஃபேக் நியூஸை பரப்பாதீங்கன்னு கோபப்படுறாங்க. அந்த டென்ஷன் நமக்கு நல்லாவே புரியுது. இவ்வளோ வதந்திகள் சுத்திட்டு இருக்கும்போது இரைச்சலை தாண்டி உண்மையான தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது தான் நம்மளோட நோக்கம். இரண்டாவதா மாநில அரசின் திட்ட அப்டேட்கள் பற்றி பார்ப்போம். குறிப்பா சமீபத்துல வந்த அந்த 5,000 ரூபாய் வைப்புத் தொகையோட உண்மையான பின்னணி என்ன? சமீபத்துல வந்த அந்த 5,000 ரூபாய் நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அது எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு இப்ப பாருங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான உரிமை தொகை 3,000 ரூபாய், அது கூட கோடைக்கால சிறப்பு தொகுப்பா ஒரு 2,000 ரூபாய். இது ரெண்டையும் சேர்த்துதான் மாநில அரசு இந்த 5,000 ரூபாய ஒரே தவணையா கொடுத்திருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் வதந்திகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிஜமாவே 1.31 கோடி தகுதி வாய்ந்த பயனாளிகளோட அக்கவுண்ட்ல இந்த தொகை சக்சஸ்ஃபுல்லா கிரெடிட் ஆயிருக்கு. ஆக பணம் நிஜமாவே மக்கள் கைக்கு போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த 5,000 ரூபாய் வந்த உடனே என்னாச்சு? நிறைய பேரு VAO ஆபீஸுக்கும் சேவை மையங்களுக்கும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு அப்படி கூட்டம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா புதிய விண்ணப்பங்கள் இப்போ தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க மட்டும்தான் இப்போ மேல்முறையீடு செய்ய முடியும். அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் பொறுமையா காத்திருக்கிறதா நல்லது. மூன்றாவதா நம்ம பார்க்க போறது மத்திய அரசின் திட்டம் PM கிசான். இது விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான அடிப்படை திட்டம். இந்த PM கிசான் திட்டம் இப்போ எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கறாங்க. அதாவது 4 மாசத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் வீதம் 3 தவணையா பேங்க்ல கிரெடிட் ஆகுது. இதுதான் இப்போதைக்கு நடைமுறையில இருக்கிற உறுதியான நிஜம். ஆனா இப்போ விவசாயிகளோட பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த 6,000 ரூபாயை 8,000 ரூபாயாக உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். போன பிப்ரவரி பட்ஜெட்லயே இது பத்தின அறிவிப்பு வரும்னு பலரும் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா இன்னும் அது நடக்கல. நான்காவதா 2026 தேர்தல் பின்னணி. இந்த எண்களையெல்லாம் இயக்கும் அரசியல் வியூகம் என்னன்னு பாத்துடலாம். இப்போ ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த நீங்க கவனிக்கலாம். 2 பக்கமும் இருக்கிற அரசியல் வியூகங்கள் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா மாத உரிமை தொகையை 2,000 ரூபாயா உயர்த்துவோன்னு ஒரு வாக்குறுதி பேசப்படுது. இன்னொரு பக்கம் மத்திய தரப்புல கேஸ் மானியம், உரமானியம், PM கிசான்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு மொத்தமா 12,000 ரூபாய் வரைக்கும் பயனாளிகளுக்கு நேரடியா கொடுக்கற திட்டம் ஆலோசனையில இருக்கிறதா தகவல் வருது. ஆனா நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கணும். இந்த 12,000 ரூபாய் மாதிரி மாபெரும் வாக்குறுதிகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் 2026 தேர்தலுக்கான தேதிகளை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியாகும். இதெல்லாம் அரசியல் வியூகங்கள் தானே தவிர நாளைக்கே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போற பணம் கிடையாது. இதை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கடைசியா 5வது பகுதி, தயாராக வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள். இது உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான். இப்போ நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிக்கணும். உங்க ஆதார் கார்டு, மொபைல் நம்பரோடவும் பேங்க் அக்கவுண்டோடவும் லிங்க் ஆகியிருக்கணும். PM கிசான் பயனாளிகள் EKYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். விவசாயிகளுக்கு பட்டா, சிட்டா ரொம்ப அவசியம். அதே போல மகளிர் திட்டங்களுக்கு அப்ளை பண்ற பெண்கள் 21 வயசு நிரம்பியவங்களா இருக்கணும். சர்வர் ஓபன் ஆகும்போது அவசரப்படாம இருக்க இதையெல்லாம் முன்கூட்டியே ரெடியா வச்சுக்கோங்க. ஃபைனலா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். வதந்திகளை பார்த்து குழம்புறதை விட வரப்போற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அரசு அறிவிப்புக்கும் உங்க ஆவணங்கள் எல்லாம் தயார் நிலையில இருக்கா? அடுத்த முக்கிய அறிவிப்பு வரும்போது நீங்க வெயிட் பண்ண போறீங்களா இல்ல ரெடியா இருக்க போறீங்களா? இன்னைக்கே உங்க டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த விளக்க பதிவில் சந்திப்போம்.